காலஹர காலஹர துக்கஹர தரித்ரஹர கஷ்டஹர கஷ்டஹர क्रोधहर हर महादेव। काशी 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 गंगा 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 विश्वेश्वर विश्वेश्वर विश्वनाथा। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். நல்லா தூங்கி எழுந்திருச்சிங்களா? ஆமா. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ஹெல்த் எல்லாம் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேல? சாப்பாடுலாம் ஓகேவா? ஓகே. ஸோ நீங்களாம் சாப்பிட்டு போனீங்களா? போயிட்டு வந்து நைட்டு 10:45 ஆயிடுச்சு. ஆர்டர் சொல்லிட்டேன். நான் வந்தோடனே ரூம்ல நல்லா இருந்தது. ராத்திரி பன்னீர்ல ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஓகேவா? நல்லா இருக்குப்பா. ஸோ அம்பாளுடைய மிருகேத்திக கிருபை 2 நாள் சக்தி பீட யாத்திரை முடிச்சுட்டு இன்னைக்கு 3வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு ஒரு சக்தி பீடம், 3வது நாள். இன்னைக்கு போய் ஒரு சக்தி பீடத்தை பார்க்க போறோம். ஒரு நாளும் அம்பாள் வந்து நம்மளுக்கு பலவிதமான காருண்யத்தை பண்ணிட்டு இருக்கா. எத்தனையோ பேருக்கு யாத்திரை இன்னைக்கும் ஒரு கனவா இருக்கு. அப்பேற்பட்ட சூழல்ல நம்மளுக்கு எல்லா வகையிலையும், பொருளாதார வகையிலையும், உடல் ரீதியாகவும், குடும்ப சூழலையும் நல்ல முறையில யாத்திரைக்கு வர்றதுக்கான புத்தியையும் கொடுத்து பகவான் இன்னைக்கு நம்மளை வந்து யாத்திரைய பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இன்னைக்கு நம்ம போகக்கூடிய சக்தி பீடம் வந்து திரிபுரா சக்தி பீடம், அகர்த்தலா. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு அம்பாள் தெரிய வச்சு கூப்பிட்டுருக்கா பாருங்க. அதுக்கே நம்ம வந்து அம்பாளுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். நேற்று போன ஜெயந்தி நீங்க பார்த்துருக்கலாம். யாராவது ஒரு சவுத் இந்தியன்ஸ், வேற இந்தியன் அந்த பக்கம் நம்ம சவுத்துல இருக்கக்கூடியவங்க வேற ஏதாவது யாருமே இல்லை, எல்லாமே அந்த லோக்கல் பீப்புள்ஸ் தான். ஆனா நேற்று தான் இவ்வளோ பீப்புள் வந்து அங்க பார்க்க முடியுது. அப்ப எந்த கடைக்கோடியில இருந்தாலும் பக்தி பக்தி தான். அவளை தேடி இத்தனை பேர் நேற்று வந்து எத்தனை அன்னப்பிரசாதம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் எப்பயுமே அங்கே உட்காந்து சொல்லுவேன், யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்களே யாருமே. அப்போ அவன் நேற்று எனக்கு எல்லாரும் வருவாங்க, எப்போ எனக்கு வர வைக்கணும்னு தோணுன்னு அவன் நேற்று அதையும் காமிச்சு கொடுத்துட்டான். அங்கேயும் அன்னப்பிரசாதம் நடந்துச்சு, அதையும் நேற்று கண்குள்ள பார்த்தோம். எல்லாருமே ஜெயந்தி நேற்று நல்லா அனுபவிச்சிங்க, என்னால் அது உணர முடிஞ்சது. அதே மாதிரி திரிபுரா அம்பாளுடைய கட்டை விரல் விழுந்த இடம், இதே லெஃப்ட் கட்டை விரல் விழுந்த இடம். அம்பாளை போய் தரிசனம் பண்ணுவோம். இதுவுமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப புரோட்டோகால் உள்ள ஏரியாஸ். நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஊர் பார்த்துருக்கு. சின்ன பேசிக் நீட்ஸ் கூட இருக்காத ஒரு ஊர் தான். சொல்ல போனா பால் கிடைக்காதுங்க. காஃபி டீலாம் வந்து பவுடர் பால்ல தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த அகர்த்தலால நம்ம போற திரிபுரா சக்தி பீடம் வந்து ரொம்ப டெவலப்பே இல்லாத ஒரு ஏரியா. ஆனாலும் பக்திக்கு எந்த குறைவுமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு ஏரியாவுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ண போறோம். மனசுல அம்பாளை ஸ்மரணம் பண்ணிட்டே வாங்க. குவஹாத்தி ஏர்போர்ட் வந்து ரொம்ப டஃப்பான ஏர்போர்ட்டு. ஏன்னா இங்கே மேகாலயா, எல்லா அருணாச்சல் பிரதேஷ் போகிறவங்க எல்லாருமே அங்கே தான் வந்து கும்பலாக நிற்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக போர்டிங் பாஸ் கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் உள்ளே போய் லக்கேஜை கொடுத்துட்டு கேட் எங்கேயோ, ஏன்னா உள்ளே போய் எல்லாரும் ஒருத்தவங்களுக்காக நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு கேட்டுக்கு வந்துடுங்க. கேட்டில் ஃபுல்லாக சேரில் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ உட்காருங்க. அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிச்சுட்டே இருங்க. ஃப்ளைட்டில் உள்ளே வந்துடுங்க. இப்போ உள்ளே இறங்கிட்டோன்னா அடுத்து உள்ளே மீட் பண்ணிக்குவோம். இல்லைன்னா அகர்த்தலா ஏர்போர்ட்டில் எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஓகேவா? எனி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஏர்போர்ட் ரொம்ப கூட்டமாக இருக்கு. அதனால தான் உங்களுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் யாரும் இல்லைன்னு நீங்கள் தேடிட்டு இருக்க வேணாம். முடிஞ்சளவு ஒன்றா இருப்போம். இன்கேஸ் அப்படி இப்படி மிஸ் ஆகுறோன்னா அகர்த்தலா ஏர்போர்ட்டில் we will. ஓகே, ஏதாவது இருக்கா? யாருக்கும் எதுவும் சொல்லணுமா? இது 51 சக்தி பீடத்துல வருமா? இல்ல அகர்த்தலா 51 சக்தி பீடத்துல வருது. 51 சக்தி 108ல வரும். 108ல நம்ம ஆதி சக்தி பீடம் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் காமாக்கியா பார்த்துட்டோம். நாளைக்கு கொல்கட்டா பார்க்க வரும். இது வந்து 108 பீடத்துல வரும். ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், மகாதேவ்.